இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 எக்ஸாமுடைய ஆன்சர்ஸ் கீஸை பார்க்கலாம். எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? டஃப்பாக இருந்துச்சா இல்லாட்டி ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் கீஸை பார்க்கலாம். கேள்வி எண் 1. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பேரறிவாளன். கேள்வி எண் 2. காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுஜாதா ரங்கநாதன். கேள்வி எண் 3. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். கேள்வி எண் 4. ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆன்சர் பியாகவும் இருக்கலாம் இல்லாட்டி சியாகவும் இருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆன்சர்ஸ் கீஸை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சோவர் ரிபாவா இல்லாட்டி இயற்கை மருத்துவமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேள்வி எண் 5. PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் Uயின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர், மேலும் அவர் Pயை மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவன் உள்ளனர் எனில் கீழ்கண்டவர்களில் யார் வீட்டில் இருக்கும் பெண்ணை கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பி. கேள்வி எண் 6. இஃப் A = Z = 1, B = Y = 2, C = X = 3 இந்த மாதிரி எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இ ஜி ஜே என்பன பகா எண்கள். கேள்வி எண் 7. மான்டாக் சோதனை எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காசநோய். கேள்வி எண் 8. யூட்ரோபிகேஷனால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆக்சிஜன் அளவு குறைந்து வருவது. கேள்வி எண் 9. சரளைமன் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 மட்டும். கேள்வி எண் 10. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கோதாவரி. கேள்வி எண் 11. நார்வெஸ்ட் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவை எந்த இடத்தில் தருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மேற்கு வங்கம். கேள்வி எண் 12. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்லன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விதி 165. கேள்வி எண் 13. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருள் அடங்கிய பார்லே என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு மொழி. கேள்வி எண் 14. 2 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கூற்று 2 இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். மேற்கண்ட கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும். கேள்வி எண் 15. 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்னென்னா 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் கூற்று 1 இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூற்று 2 பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியது. கூற்று 3 அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். கூற்று 4 மேற்கூறிய அனைத்தும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கேள்வி எண் 16. பின்வருவனவற்றுள் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? விடை ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார். கேள்வி எண் 17. எஸ் அம்புஜாமால் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது உண்மை? கூற்று 1 இவர் 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்து கொண்டார். கூற்று 2 இவர் 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டார்.
கூற்று 3, இவர் சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கினார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. கேள்வி எண் 18. 4 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான கேள்வி என்னன்னா, அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளில் கூற்றுகளுள் கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கூற்று 2, இது ஒரு சோழர்களின் துறைமுகம். கூற்று 3, இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டுள்ளது. கூற்று 4, அரிக்கமேடு துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களோடு நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டுள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 4 சரியானது, 1 மட்டும் தவறானது. கேள்வி எண் 19. கட்டாய மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயமானது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 86வது சட்ட திருத்தம். கேள்வி எண் 20. யானையின் அதிக அளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ யானை மற்றும் சிங்கம். கேள்வி எண் 21. 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகளில் மாற்றம் அடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளுக்கும் ஒரே சமயத்தில் 8:20:0 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனின் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 8:27:12 மணி. கேள்வி எண் 22. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 23. காந்திஜியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை அனில் தார்கர். கேள்வி எண் 24. பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 25. பின்வருவனவற்றை பொறுத்துக்க, மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 2 மற்றும் 1. கேள்வி எண் 26. 1857 புரட்சியின் பொழுது ராணி லக்ஷ்மிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களால் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறாள் என்று யார் குறிப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெனரல் யூஜி ரோஸ். கேள்வி எண் 27. 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இருந்து தியாகியாகிவிட்டார். கூற்று 2, கான்பூரில் லீனத் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடந்தது. கூற்று 3, கவர்னர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்தினார். கூற்று 4, ராணி லக்ஷ்மிபாய் 1859 ஜூன் 17 அன்று போரில் இறந்தார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. கேள்வி எண் 28. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங் கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இவை 3. கேள்வி எண் 29. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆசைப்படாமை. கேள்வி எண் 30. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு என்ன திட்டத்தை பின்பற்றுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. கேள்வி எண் 31. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிறப்பு வீதம். கேள்வி எண் 32. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி.
குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்களை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 4 மற்றும் 5 மட்டும். கேள்வி எண் 33. குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம். விடை ஆப்ஷன் சி சியோபைட்டுகள். கேள்வி எண் 34. பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அலை. கேள்வி எண் 35. கழிவுப் பொருட்களில் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஷ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மின்னிலை விரை ஊக்கி. கேள்வி எண் 36. பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 37. பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சர்க்காரிய ஆணையம், பூஞ்சி ஆணையம். கேள்வி எண் 38. முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. கூற்று 2. இது சில மாற்றங்களுடன் ஹாரோடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. கூற்று 3. அது மஹாலானோபிஸ் மாதிரி பின்பற்றப்பட்டது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் சரி. கேள்வி எண் 39. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. கேள்வி எண் 40. கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2, 3, 1 மற்றும் 4. கேள்வி எண் 41. யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடத்தாம கண்ணியார். கேள்வி எண் 42. நெஞ்சாற்று படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருமுருகாற்றுப்படை. கேள்வி எண் 43. தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. கேள்வி எண் 44. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும் 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 20,328. கேள்வி எண் 45. ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 பெறப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 7,200. கேள்வி எண் 46. பின் வருவனவற்றை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 47. பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4, 1, 3 மற்றும் 2. கேள்வி எண் 48. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 1. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். 2. முகவுரை திருத்தப்படலாம். 3. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. 4. முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 49. பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி.
கேள்வி எண் 50 பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 1. கேள்வி எண் 51 மன்னனை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவன் உணர்த்துவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அமைச்சரின் நடத்தை பற்றியது. 2 அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது. 3 மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது. 4 உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 52 தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பெண்களுக்கு உயர்கல்வி. கேள்வி எண் 53 2017-18 ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு எந்த பிரிவை சார்ந்திருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. கேள்வி எண் 54 பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொருத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 55 கக்குவான் இரும்பலை உருவாக்கும் நோய்க்கிருமி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பார்ட்டிடெல்லா பெட்டுடஸ். கேள்வி எண் 56 பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஷ் கற்றல் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மீண்டும். கேள்வி எண் 57 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண் சக்கரபர்த்தி பற்றிய தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி அவருக்கு 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது. கேள்வி எண் 58 இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதை வடிவத்தை கண்டறிந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தெற்கு கேரோ மலைகள். கேள்வி எண் 59 பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 60 மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பின்வரும் வகையை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 1 மற்றும் 2. கேள்வி எண் 61 பின் வருவனவற்றுள் தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3 மற்றும் 4. கேள்வி எண் 62 1929 நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டின் தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி WPA சவுந்தரபாண்டியன். கேள்வி எண் 63 இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டுக்குரிய கொஷின் தான். ஸோ இதுக்கு விடை ஆப்ஷன் டி முல்லையாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் பி தாமரையாகவும் இருக்கலாம். ஸோ இது நம்ம ஆன்சர்ஸ் கீஸ் வந்த உடனே உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து கேள்வி எண் 64 மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பல்லு. கேள்வி எண் 65 பின் வருவனவற்றை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 2, 4 மற்றும் 1. கேள்வி எண் 66 ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவிகிதம் அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 10.25%. கேள்வி எண் 67 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1331 கன அடி. கேள்வி எண் 68 ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 1, 2 மற்றும் 4. கேள்வி எண் 69 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1 மற்றும் 3. கேள்வி எண் 70
பின்வருவனவற்றை கால வரிசைப்படி முறைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டவுட்டுக்குரிய கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ இதற்கு ஆன்சர் வந்து பியாவும் இருக்கலாம், இல்லை டியாவும் இருக்கலாம். இது உங்களுக்கு யாருக்காவது இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆன்சர்ஸ் கீஸ் வந்த உடனே அந்த ஆன்சர்ஸை உறுதிப்படுத்திக்கலாம். கேள்வி எண் 71. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி. சரியான வாக்கியங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 மட்டுமே சரி. கேள்வி எண் 72. பின்வருவனவற்றுள் மகாத்மா காந்தியை பற்றிய சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரியானது. கேள்வி எண் 73. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 74. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல். கேள்வி எண் 75. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி. கேள்வி எண் 76. ட்ரீம் ஹவுஸ் ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 மட்டும். கேள்வி எண் 77. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9,975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 78. 5, 3/4, 4, 4/5 மற்றும் 7, 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தினை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3/40. கேள்வி எண் 79. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 80. மாநில தகவல் மற்றும் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் கவனி. தவறானவற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 தவறு. கேள்வி எண் 81. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 82. தீனதயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நகர்ப்புற வறுமையை குறைக்க. கேள்வி எண் 83. ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி. கேள்வி எண் 84. உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு திருவள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நட்பு. கேள்வி எண் 85. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றிற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை அனைத்தும் சரி. கேள்வி எண் 86. பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3. கேள்வி எண் 87. TICEL எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 4. கேள்வி எண் 88. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும் பொழுது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும் பொழுது கமல் எந்த இடத்தில் உள்ளார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 10. கேள்வி எண் 89. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 15/36. கேள்வி எண் 90. எது ரப்டின் என அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2, 2, 3 ட்ரைமெத்தில் பியூட்டேன். கேள்வி எண் 91. கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி.
கேள்வி எண் 92. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் ராஜவம்சத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ராஜவம்சத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, துளுவா. கேள்வி எண் 93. சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியாரின் பிறந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காலடி மற்றும் கேரளா. கேள்வி எண் 94. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 95. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரசியல் அமைப்பு விதி 39A. கேள்வி எண் 96. சரியாக பொருந்தி உள்ளவற்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 97. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பஞ்சதந்திரம். கேள்வி எண் 98. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3, 1, 4 மற்றும் 2. கேள்வி எண் 99. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, உணவு பாதுகாப்பு. கேள்வி எண் 100. 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 35. இன்னைக்கு நம்ம குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய 100 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் கீஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க 100 கொஷினோடைய ஆன்சர்ஸ் கீஸை பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.